ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இது ஆள காணுமே வாய்ஸ் மட்டும் வருது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நம்ம ரிவ்யூ வீடியோ பார்க்க போகிறது கிடையாது. பட் இந்த வீடியோ வந்து சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் என் மூலியமாக ஒருத்தர் ஒரு புக்கை படித்து அந்த புக்குக்கு ஒரு ரிவ்யூவும் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாசிப்பது எப்படி அப்படின்ற ஒரு புக்கோட ரிவ்யூ வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ யூடியூப்பில் நான் இந்த புக்கோட ரிவ்யூ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நான் மஸ்ட் ரீட் புக் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் கொஞ்சம் சஜஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு பிரதர் என்கிட்ட இந்த புக்கு இல்லை, ஸோ நான் இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க ஒரு ஃபன்னுக்காக என்கிட்ட இந்த புக்கு இல்லை உங்களோட புக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இருந்துட்டு உங்களுக்கு நான் புது புக்கே வாங்கி கொடுத்துட்றேன். பட் நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா இந்த புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் எனக்கு உங்களோட ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி அவங்க அந்த புக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு எனக்கு அந்த புக்கை பற்றி அவங்களோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை பார்த்துட்டு ஓகே நம்மளால் ஒருத்தர் புக்கு ரீட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதை எல்லார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அந்த புக்கு பற்றி அந்த பிரதர் அனுப்புன இந்த வீடியோவை வந்து நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கேளுங்க. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து நீ எனக்கு கொடுத்த அந்த வாசிப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் செல்வேந்திரன் அவர்கள் எழுதின புத்தகத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில கருத்துகள். புத்தகம் வந்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இருக்குது. ஆனால் அதில் சொல்ல வந்த விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன் அவர் வந்து இந்த புத்தகத்தை எழுத காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுல ஆரம்பித்து கரண்ட்டாக நாட்டில் நடப்பு ப்ளஸ் எல்லாத்தையும் சொன்ன விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு ஸ்கூலில் இருக்க ஒரு பேச்சு போட்டியில் எதுகமோனம் இல்லாமல் பேச, அப்புறம் கமெண்ட்ஸு, இது நிறையா விஷயங்கள் இல்லாமல் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப நிறையா மாணவர்கள் திணற பட்சத்தில் ஒரு சிலர் ஜெயிக்கிறாங்க. அந்த ஜெயிக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து அவங்களுக்கு நாட்டு நடப்புகள் கரண்ட்டாக இருக்க ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லை ஜனாதிபதியோ இல்லை முதலமைச்சரோ கூட தெரியாதவங்க மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப பெருகிட்டு வருது அப்படிங்கிற ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு. இது போக இப்போ வந்து எல்லாருமே யூடியூப் வீடியோஸ் பார்த்து கற்றுக்குறோம். இதுக்கு நம்ம புத்தகத்தை எடுத்து தான் கற்றுக்கணுமா அப்படிங்கிறத தலைப்பில் நிறைய பேர் கேட்குறாங்க, அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் 1000 தான் வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டாலும் அது வந்து நம்ம மனசில் நிற்கிற விதம் வந்து குறைவு தான். அதே ஒரு புத்தகத்தை படிக்கிறப்ப அந்த எண்ண ஓட்டங்களும் சரி, நம்மளோட கற்பனைகள் எப்படின்னா, இப்போ ஒரு பொன்னியின் செல்வன் படம் பார்த்தவங்களுக்கு விக்ரம் தான் ஒரு விக்ரமோட கேரக்டர், அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்களோட ஃபேஸ் தான் வரும். ஆனால் அந்த பொன்னியின் செல்வன் புத்தகம் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டரோட அந்த நினைப்புகள் எல்லாமே ரொம்ப பேரின்பமாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது போக வாசிப்பது வந்து நம்ம நாட்டில் தான் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஆதங்கத்தையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஸ்கூல் காலேஜ் டயத்துலேயே அவங்களுக்கு லைப்ரரியில் வாசிக்கிறதுக்கு இதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதுக்குன்னு நிதி ஒதுக்கி பட்ஜெட்டில், கவர்மெண்ட்டோட பட்ஜெட்லேயே அந்த மாதிரி போடுறாங்க. அப்புறம் மக்களும் அதை ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நம்ம நாட்டில் அது வந்து ரொம்ப குறைவு தான். வாசித்தானா எவனா வாசித்தானா அவனை கிண்டடிக்க வேணா செய்வோமே தவிர நம்ம வந்து வாசிக்கணுங்கிற நினைக்கிறவங்க ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான். இன்னொன்று, இப்போ இந்த ஃபோன் யூசேஜ் இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறையா கற்றல் குறைபாடுகள் அந்த மாதிரிலாம் இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஃபோன் கண்டினியூஸாக வீடியோலாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு சில பேசுகிறதுக்கு சிலருக்கு தாமதமாகுது, எழுதுறதுல ஒரு சிலர்களுக்கு
தாமதம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதே இது அந்த காலத்தில் மாதிரி நமக்கு ஒருத்தவங்க பாட்டியோ இல்லை அம்மாவோ கதை சொல்லி அதை கேட்குறப்ப வந்து அது வந்து வேறு விதத்தில் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலையும் நமக்கு வாசிக்கிறதோட முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இப்போ கற்றவனுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புங்கிறத வந்து முன்னிறுத்தியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, நம்ம ஒரு 100 பேர் இருக்க மேடையில் 1 மணி நேரம் ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறவங்களுக்கு இருக்க மதிப்பும் மரியாதையும் பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் சொன்னது போக கடைசி அவங்க மாணவர்களுக்காக என்னென்ன புக்குகள் படிக்கணும்னு ஒரு சில உதாரணங்கள் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது போக நம்ம வந்து எதையுமே வந்து டக்குன்னு ஒரே நாளில் நம்ம படிக்க தொடங்கிட முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பழக்கத்தை எடுத்துகிட்டு வரணும். ரிவார்ட்ஸ் கொடுத்து நம்மளை ஊக்குவிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து படித்து கொஞ்சமாக கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ புத்தகம் வந்து ரொம்ப அருமையான புத்தகம். கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக அவங்க படித்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெக்கலெக்ட் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வாய்ஸ் நோட் பிரதர். அப்புறம் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், த்ரெட்ஸில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் இட்ஸ் பிரியா. பாய்.